ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்னலாம் போஸ்டிங் இருக்குது, எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 434 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது. என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் சூப்பரண்டென்ட்டு, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியனு, அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டரு, பார்மசிஸ்ட்டு, ரேடியோகிராஃபரு, எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இந்த மாதிரியான கேட்டகரிலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதற்கான சேலரி எல்லாம் பாருங்க, 21,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 44,000 வரலும் போஸ்டிங் ஏத்த மாரி வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு வைஸ் வேரி ஆகுது. மினிமம் வந்து உங்களுக்கு 18 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 40 வயசு வரலுமே நீங்க வந்து தாராளமா அப்ளை பண்ணலாம். அது கூட ரிலாக்சேஷனுமே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அவங்கலாம் வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? இதுல வந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா, இந்த நர்சிங் சூப்பரண்டுக்கு 272 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. மத்ததுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். நியூஸ் பேப்பர்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதற்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதற்கான அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்ட்டிங் டேட் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரலும் அப்ளை பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 மாசம் வந்து டைம் குடுக்குறாங்க. நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன். பாராமெடிக்கல் படிச்சவங்களுக்கு அதில எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப கரண்ட்ல பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கு. அதுக்கப்புறம் விஏஓ அசிஸ்டன்ட் அப்ளை பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரெக்ரூட்மென்ட் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான ஸ்டேட் கவர்ன்மென்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு வரோம் டெய்லி. இத பத்தியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஏதாச்சும் ஒண்ணுத்துல நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் இப்போதைக்கு சிம்பிளா தானே வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல ரிலீஸ் பண்ணது. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போன வாட்டி 1376 வேக்கன்டி 20 விதமான வேக்கன்சிஸ் வந்து குடுத்திருந்தாங்க. இன்னும் இன்கிரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? டீட்டெயில்டா வந்து குடுத்துருப்பாங்க. எல்லா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி எந்த வருஷத்துலருந்து எந்த வருஷம் வரலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து கிளியர் கட் ஆஃப் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன்ல தெளிவா வந்து குடுப்பாங்க டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ல. ஃபர்ஸ்ட்டே எப்பவுமே வந்து நியூஸ் பேப்பர்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அ ரிலீ அ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுலலாம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்களே வந்து குடுத்துட்டுருப்பாங்க. ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது இல்லையா? அதனால வந்து அவங்களே வந்து குடுத்துருப்பாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இப்போ வந்து கார்டியாக் டெக்னீஷியன் 2 இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து 12த் பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட அதான் சயன்ஸ் குரூப் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லேப் இன்வெஸ்டிகேஷன் அந்த இசிஜி இருக்கு இல்லையா? அதில வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதான் கார்டியாலஜில டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி இல்ல சோசியல் சைக்காலஜில நீங்க ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க பாருங்க. சரிங்களா? அதான் இந்த மாரி தான் ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து ஒரு விதமா இருக்கும். அந்தந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடா படிச்சவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நான் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தவுனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதே மாரி என்னென்ன போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்றேன். சரிங்களா? அதே மாரி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த வேக்கன்ஸிய வந்து பிரிச்சு போட்டுருப்பாங்க. ஓகேவா? எஸ்சி, எஸ்டிக்கு இவ்வளோ, ஓபிசிக்கு இவ்வளோ அப்படின்ற மாரி. சரிங்களா? பிசி, எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். அதில டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேலிடிட்டி டேட் அப்டின்ட்டு. சரிங்களா? இல்லாதவங்க சொல்லுங்க. அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போ அப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க. நான் அப்ளை பண்ணி தரேன். ஓகேவா? இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.